வன உயிரினங்களின் பாதுகாப்பு பற்றி சில முக்கியமான தகவல்களை இதில் பார்ப்போம். வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1972ஆம் ஆண்டு. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஆகும். இந்தியாவின் தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. அதில் தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகமான பகுதியாகும். முதலில் 1936 தான் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா துவங்கப்பட்டது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? 15. வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மொத்தம் 7 இருக்குது. ஒன்று பார்ப்போம். இந்திய வன உயிரி வாரியம், சர்வதேச வன உயிரி நிதியம் WWF, உலக பாதுகாப்பு ஒன்றியம் WCN, பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் IUCN, ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்காக சர்வதேச வர்த்தக மாநாடு, பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம், இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டெராடூன். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வேடாச்சலபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ளார். இவர் பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் நவம்பர் 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1973ஆம் ஆண்டு. யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1992ஆம் ஆண்டு. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட நாள் 1976. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட நாள் 1999. அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது 2020ஆம் ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.